யூடியூபோட அல்காரிதம் அகைன் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாக்டா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் சொல்லல. யூடியூபோட ஹெட்டே ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஞ்சஸ் நம்ம அது மூலியமா என்ன அட்வான்டேஜா எடுத்து வியூஸை என்கரேஜ் பண்ணலான்றத மிங்கிள் பண்ணி ஸ்ட்ராட்டஜியா சொல்ல போறேன். என்னோட 5 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்போ நான் இந்த வீடியோல சொல்ல போற 7வது அப்டேட் தான் ரொம்ப முக்கியம். மேபி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க சேனல்ல வியூஸ் பெர்மனண்டா ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட், நம்ம எல்லாருமே ஒரு யூடியூபரா என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா திடீர்னு ஷார்ட் டேர்ம்ல பூஸ்ட் ஆகுதுன்னா ஓகே, யூடியூப் நம்மளோட வீடியோவை அதிகமான ஆடியன்ஸுக்கு புஷ் பண்ணுது வியூஸுக்காக அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா அது தப்புன்னு சொல்றாங்க. யூடியூப் அல்காரிதம் எவ்ரி ஆடியன்ஸோட இண்டிவிஜுவல் டேட்டாவை பேஸ் பண்ணி எந்த வீடியோவை இந்த ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா அவங்க ஹோம் பேஜ்ல இருந்து என்ஜாய் பண்ணி பார்க்கறாங்க அப்படின்ற டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி வச்சுதான் நம்மளோட வீடியோ அந்த இண்டிவிஜுவல் ஆடியன்ஸுக்கு ரெலவெண்டா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை புஷ் பண்ணாது, புல் பண்ணிட்டு அந்த ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு எக்ஸாக்டா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோவை யூடியூப் அல்காரிதம் பார்க்க வைக்குது. அப்போ இந்த அப்டேட்ல இருந்து நாம என்ன விஷயத்த அட்வான்டேஜா எடுக்கணும்? ஆடியன்ஸை பேஸ் பண்ணி தான் யூடியூப் அல்காரிதம் ஒர்க் ஆகுது. அப்போ ஆடியன்ஸோட நீடையும் அவங்க எந்த கண்டென்ட்டை அதிகமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுமே அந்த டாப்பிக்கில் போடலாம். அப்போ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம், நம்மளுடைய ஸ்ட்ராங்கான காம்படிட்டர் ரீசெண்டாக என்ன வீடியோ போட்டிருக்காங்க, அதுக்கு லைக் அதிகமாக வந்திருக்கா, அல்லது அவங்க ரீசெண்டாக போட்ட 10 வீடியோவில் எந்த வீடியோவுக்கு லைக் அதிகமாக போயிருக்கு, அப்போ அந்த கண்டென்ட்டை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இல்லைனா அந்த காமெண்ட் செஷனில் என்னென்ன விஷயத்த ஆடியன்ஸ் கொஸ்டினாக கேட்குறாங்களோ ஸோ அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி எக்ஸாக்ட் சொல்யூஷனோட நாம கான்டென்ட்டை அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணோம்னா யூடியூப் அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கான்டென்ட்டை புல் பண்ணி அந்த ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். வியூஸ் நிற்காம போகும். இப்போ 2வது ரொம்பவே முக்கியமான அப்டேட், நீங்க உங்க சேனல்ல ஒரு புது வீடியோ போஸ்ட் பண்றீங்க. அதே மாதிரி என் சேனல்ல என் கான்டென்ட்டை பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். எனக்கு கிளிக் த்ரூ ரேட் CTR 10% இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடியோவுக்கு 5% இருக்கு. அப்போ என்னோட வீடியோவை கம்பேர் பண்ணும்போது உங்க வீடியோ நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தமா? அதுதான் இல்லை. 2025 வருஷத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எப்படி நினைச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா ராங். இதுக்கு ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்க யூடியூப் சேனலை க்ரோ பண்றதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு ஸ்லோவா க்ரோ பண்றது, 2வது ஃபாஸ்டா க்ரோ பண்றது. நான் என் யூடியூப் சேனலை ஃபாஸ்டா தான் க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சில யூனிக்கான ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க நினைச்ச மாதிரியே அதிகமான விஷயத்தை லேர்ன் பண்ணி கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் போடும்போது இப்போ சேனல் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்டாவே க்ரோ ஆக ஆரம்பிக்குது ப்ரோ அப்படின்றத என்கிட்ட வாட்ஸ்அப்ல ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. ஸோ நீங்களும் உங்க யூடியூப் சேனலை இப்போதுல இருந்தே ஃபாஸ்டா க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நான் ஒரு CTR பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் 2வது அப்டேட்ல. அதை பேஸ் பண்ணி பார்த்துருவோம். 2வது முக்கியமான அப்டேட் என்னன்னா, உங்களோட கான்டென்ட்டையும் என்னோட கான்டென்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. பிகாஸ் நீங்க மேபி என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போஸ்ட் பண்றீங்க, நான் எஜுகேஷனல் கான்டென்ட் போஸ்ட் பண்றேன். உங்களோட வீடியோ 5% தான் CTR வருதுன்னா உங்களோட வீடியோவை யூடியூப் அல்காரிதம் ஒரு லார்ஜ் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குது. என்னோட வீடியோவை ரிலவெண்டான ஸ்மால் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடியோவை 1,00,000 பேருக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு 5% CTR வர்றதும், என்னோட வீடியோவை 10,000 பேருக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா 10% CTR வர்றதும் ரெண்டுமே ஒன்னா? கண்டிப்பா இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் வாட்ச் டைம். எஜுகேஷனல் வீடியோவுக்கும் ஒரு மியூசிக் வீடியோவுக்கும் வாட்ச் டைம் அப்படின்றது கண்டிப்பா டிஃபர் ஆகும். ஸோ இந்த மெட்ரிக்ஸை மட்டுமே வச்சு உங்க வீடியோஸ்க்கு இதனால தான் வியூஸ் போகுதுன்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. 3வது அப்டேட், வேல்யூ பெர் மினிட். ஒரு 20 நிமிஷம் வீடியோவில் இருக்கிற வேல்யூ 5 நிமிஷம் வீடியோவில் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி ஆடியன்ஸ் அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாங்க அப்படின்னா 20 நிமிஷம் வீடியோவுக்கு வர ரெக்கமெண்டேஷனை விட 5 நிமிஷம் வீடியோவுக்கு சூப்பரான ரெக்கமெண்டேஷன் வரும். அப்போ நம்ம ஒரு யூடியூப் கிரியேட்டரா இதை எப்படி பயன்படுத்திக்கணும்? நம்மளோட வீடியோவில் ஆரம்பத்துல இருந்தே இன்ட்ரோன்ற பேரில் 1 நிமிஷத்தை கடத்தாம ஆரம்பத்துல இருந்து நம்மளோட வேல்யூவை கொடுக்க ஆரம்பித்தோம், கான்டென்ட்ல டைரக்டாக போக ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பா வேல்யூ பெர் மினிட்ன்ற என்கேஜ்மெண்ட் நம்ம கான்டென்ட்ல இன்க்ரீஸ் ஆகும், வியூஸ் சூப்பரா போகும். 4வது ரொம்ப முக்கியமான அப்டேட் 2025 வருஷத்தை பொறுத்தளவுக்கு சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணது. இப்போ நீங்க சொல்லுவீங்க, ப்ரோ நான் ஒரு கான்டென்ட்டை ட்ரெண்டிங்கா இருக்குன்னு தான் அதை பத்தி பேசுறேன், ஆனா எனக்கு வியூஸே போக மாட்டேங்குதே, ஏன்?
யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது? அப்ப ட்ரெண்டிங்கான கான்டென்ட்டை நீங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போடுறீங்களோ அப்போ உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேபி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நிறைய கான்டென்ட் கிரியேட்டர் அந்த டாபிக்ல வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பர்டிகுலர் கீவேர்டுக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க ட்ரெண்டிங்கான கண்டென்ட்டே போஸ்ட் பண்ணாலும் டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்றதுனால வியூஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டரா நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி லாஸ்ட் 90 டேஸ்ல ட்ரெண்ட் அப் ஆகுதா அல்லது ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கான்றதை பார்த்துட்டு அந்த டாபிக்கை பிக் பண்ணோம்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ்க்கு சூப்பரா என்கேஜ்மெண்ட் அண்ட் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் சடனாவே. 5வது அப்டேட். ப்ரோ, என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் வியூஸே போக மாட்டேங்குது, அப்ப அதெல்லாம் டெட் ஆயிருச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் இப்ப இருக்கிற அல்காரிதம்ல கிடையவே கிடையாது. டிப்ன்றது எப்பவுமே எண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, இப்போ அதுக்கு வியூஸே போகல. அந்த வீடியோ போஸ்ட் பண்ண நேரத்துல ஒரு 1000 வியூஸ் போயிருக்கும். ஆனா இப்போ சுத்தமா வியூஸ் போகலனா அந்த ஓல்டு வீடியோ டெட்ன்னு அர்த்தம் கிடையாது. எப்பெல்லாம் அதனுடைய சர்ச் ட்ரெண்ட் அல்லது மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அந்த டாபிக்கை பத்தி மேபி ஒரு சில வருஷம் கழிச்சு பேச ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு ஓல்டு வீடியோவுக்கு அப்ப வியூஸ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாலிடிக்ஸை பத்தி பேசியிருக்கீங்கன்னா 2026வது வருஷம் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி வரப்போகுது. அப்போ உங்கள் வீடியோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். 6வது, இதனால் பல ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதாவது ஏஐ ட்ரெண்டுன்றது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யூடியூப் அல்காரிதம்லேயே இப்போ ஒரு சில ஏஐயை இன்டிகிரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஹியூமன் ஒரு கான்டென்ட்டை பார்க்குற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் வீடியோவை ஆடியன்ஸ் எப்படிலாம் பார்க்குறாங்க, என்ஜாயபிளாக பார்க்குறாங்களா, எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, அதில் எதை பேஸ் பண்ணிலாம் அவங்க கமெண்ட் பண்றாங்க, நீங்க அந்த வீடியோல எப்படி பிரசன்டேஷன் பண்றீங்க, ஒரு ரியல் ஹியூமன் தான் பேசுறதா அந்த வீடியோலன்றதை கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரீச்சை அந்த ஏஐ உங்களுக்கு கொடுக்க அல்காரிதம்க்கு ஹெல்ப் பண்ணும். 7வது அப்டேட். நான் முன்னாடியே சொன்னேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. நீங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வியூ ஸ்டாப் ஆகுது அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா பார்த்துருக்காங்கன்ற டேட்டாவை அனலைசிஸ் பண்ணாலே நீங்க அடுத்த வீடியோவை சூப்பர் பெட்டரா கொண்டு போகலாம். அதை பார்க்கறதுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 டேஸ் டைம் விட்டுருங்க. தென் அனலிட்டிக்ஸ்ல போயிட்டு டிராஃபிக் சோர்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் அப்படின்றதுல சிடிஆர் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, அதை பேஸ் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் உங்கள் வீடியோவை என்கேஜிங்காக பார்த்துருக்காங்கன்னு பார்க்கணும். பிகாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீடுக்கும் யூடியூப் அல்காரிதமுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் மூலியமாவோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீடு மூலியமாவோ உங்கள் வீடியோ அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். இதை அல்காரிதம்னால தடுக்க முடியாது. அப்போ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற லாயலான ஆடியன்ஸ் மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற இந்த டேட்டான்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சு ரிலவெண்ட்டான கண்டென்ட் போட்டாலே உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் வீடியோவை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. அப்போ அல்காரிதம் புது புது ஆடியன்ஸுக்கு புல் பண்ண ஆரம்பிக்கும்.